இப்படியாய் வந்திருக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. அவர்களுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவர். அப்பா இப்படியாய் இசைவாசிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவர். அப்பா இப்படியா சத்தியத்தை கொண்டு வர போதுகளை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. எங்களுடைய மன்னாவானது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் வர நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவர். எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவர். மெய்யாகவே கரத்தில் ஒப்பு கொடுத்து மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம முதல் பாடலாக சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அந்த பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? அடுத்த பாடலாக இயேசு ராஜா வந்திருக்கிறார். கரங்களை தட்டி பாடுவோம்.
இயேசுவின் நாமமே நல்ல ஒரு மனமட்டு வருகின்ற ஸ்தோத்திரமோ இவாருமே 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 Yeah.
கர்த்தர் நம்மளோட பேசுவாராக. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நிரப்பி நம்மளை நடத்துவாராக.
மாலைகளிலும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவன் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கூடும் போதெல்லாம் கர்த்தர் நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைகளை உங்களுடைய பெர்சன்டேஜ் கூடிட்டே இருப்போம். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். நம்மளுடைய இந்த வாரத்துல பாத்தீங்கன்னு சொன்ன ஒவ்வொரு நாளும் கூடுனதுனால தேவன் நம்மளுடைய ஆவியின் நிலைகளை அப்படியே ஒரு இன்க்ரீஸ் உண்டாகுது. You want to increase your spiritual. உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகள் பெருகும் போது உங்களுக்குள்ள எதிர்ப்புகள் வரும்போது, தீய சக்திகள் உங்களுக்கு விரோதமாய் வரும்போது, தாக்கம் உங்களுக்கு விரோதமாய் வரும்போது, புயல்கள் வரும்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை நமக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். பெந்தெகோஸ்து நாளில கர்த்தருடைய ஆவியானவர் பூமியில ஊற்றப்பட்டது. நம்மளை தொடர்ந்து கிறிஸ்துவ இடத்துல நம்ம நெருங்கும்படியா ஆவியானவருடைய வல்லமை பெற்று அந்த அசைவுக்குள்ள நம்ம கொண்டு போக ஒரு பலன் நம்மளை புதுப்பிக்கிறதுக்காக. ஆமென். அதனால தான் தேவன் சொல்லுகிறார் இல்லையா, யோவானை கொண்டு கர்த்தர் பேசுகிறார், கடைசி நாட்களில் உபத்திரங்கள் உண்டு, ஆனால் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்போ அந்த உலகத்தை ஜெயித்தவன் நமக்குள்ள இருக்கிறார். when you face the challenges, உங்களுடைய வாழ்க்கையில் சவால்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் போது அதுக்கு வேண்டிய பலனை கர்த்தர் கொடுப்பார். நம்ம அந்த ரகசியங்களை கற்றுக்கொள்ளணும். ஜெபத்தை கர்த்தர் அதுக்கு தான் சபையில் வைத்திருக்கிறார். கூட்டங்களை நம்ம எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிக்கும் போது அதில் ஒரு தேவ வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். கடந்த வாரத்தில் நமக்கு சிறப்பு ஆராதனையில் ஆண்டவர் அதிகமாய் பேசினார் வாக்கு தத்தங்களை. அதை நேற்று நம்ம ஜெபித்தோம். அந்த வாக்கு தத்தங்களை ப்ராமிஸ் வேர்ட் ஒரு நாளும் விட்டுறாதீங்க, இழந்துடாதீங்க. சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை, ஏன்னா அதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நீங்கள் அதோடு ஒட்டி கொள்ளணும். ஆனால் தான் யோவான் 15 சொல்றார், என்னோட ஒட்டி கொள்ளுங்கள். ஆமென். abide in me, என்னோட ஒட்டி கொள்ளுங்கள், அப்பொழுது நான் உங்களோட ஒட்டி கொள்வேன். then I will abide in you. அப்போ அவரோட எப்படி நம்ம ஒட்டி கொள்வது தெரியுமா? ஜெபத்தின் மூலியமா. ஆமென். சங்கீதம் 145 18வது வசனத்தை என்னோட ஸ்டேட்டஸில் நான் போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, கம் நியர். எடுத்து வாசிங்க. சங்கீதம் 145 கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். சங்கீதம் 145 18வது வசனத்தை பாருங்க. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு, கவனிங்க, அவர்கள் கூப்பிடுகிறதை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். தேவனை யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவங்களை எல்லாம் ஆண்டவர் காப்பாற்றுறார். அவங்க இடத்துல எல்லாம் கர்த்தர் வருகிறார். when you call upon him, he will come to you to rescue you. உங்களை காப்பாற்ற வருகிறார், உங்களை ரட்சிக்க வருகிறார். உங்க மேல அவ்வளோ ஒரு தாகம் வாஞ்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். wow, beautiful. amen. The Lord is near to all who call on him, to all who call on him in truth. Is it 145:18? அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். அவர்களை ரட்சிக்கிறார். Is that 19 தமிழ்ல மேபி ராங்கா மாறிச்சா? எத்தனாவது வசனம் அது? Is it? What was you reading? சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். வசனத்தை குழப்பிடாதீங்க, மாத்தி படிச்சு. உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அவர் எங்க இருக்கிறார்? சபீமா. அவங்க பக்கத்தில், அவங்க அருகில் வந்துடுறாரு ஆண்டவர். வா, நெருக்கத்தில் அவங்க பக்கத்தில் வரார். இன்னைக்கு நீங்க கூப்பிட்டீங்களானா
அவர் உங்கள் அருகில் நிற்கிறார். ஆமென். கூட்டி ஆண்டவரை உன் பக்கத்தில் நிற்கிறார். இஸ் நியர் டு யூ. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நம்ம அருகில் நிற்கிறார். ஆமென். அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இப்பொழுது வரட்டும். இன்னைக்கு உங்களோட கூட honoring Jesus with our best, நமக்கு இருக்கிற கொஞ்சம் நமக்கு இருக்கிற சிறந்ததில் the best அவரை கனப்படுத்த கற்றுக்கொள்வோம். யோவான் 12வது அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். honoring Jesus with our best. எப்படி அவர் நம்மக்கிட்ட இருக்கிற சிறந்ததிலிருந்து அவரை கனப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. வாட் த பெஸ்ட் யூ ஹேவ், உங்கள்கிட்ட என்ன த பெஸ்ட் இருக்கிறது அதிலிருந்து. ஆனால் அதுக்கு முன்னே ஒரு சரித்திர கொஞ்சம் பின்னால் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஹிஸ்டரியை நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 12வது அதிகாரத்துக்கு போகிறது முன்னே 11வது அதிகாரத்தில், யோவான் 11வது அதிகாரத்தில் பயங்கரமான ஒரு சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் நடக்குது. தேவன் பெரிய ஒரு அற்புதம் செய்கிறார். அங்க ஆண்டவராக இயேசு அவருடைய சிலுவை மரணத்துக்கு முன்பதாக அங்க மரியாள் மர்த்தாளுடைய குடும்பத்தில் கர்த்தர் நன்மை செய்கிறார். மரியாள் மர்த்தாளோட ஆண்டவர் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வீட்டுக்கு போகினார். ஆரம்பத்திலே நம்ம அதை பார்க்கலாம், நம்ம அந்த பகுதியை. அப்ப தேவன் மர்த்தாள் மரியாளோட அவ்வளவு பிரியமாயிருந்தவன், அந்த குடும்பத்துக்கு அவ்வளவு சொந்தக்காரராயிருந்தவன். தேவன் அந்த குடும்பத்தில் ஒரு விஷயம் நடக்கும் போது, ஒரு துக்கமான காரியம் நடக்கும் போது தேவனுடைய மகிமை அங்கே இறங்கி வந்து ஒரு அற்புதம் செய்யும்படியாக கிரியைகளை நாம் பார்க்கிறோம். ஜீசஸ் விசிட் பெத்தனி. பெத்தனிக்கு ஆண்டவர் போனார். லாசரு அங்கே மரித்து போயிருந்த லாசருவை சந்திக்கும்படியா 11வது அதிகாரத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. யோவான் 11ல் அங்கே நம்ம பார்க்குறோம் சம்பவத்தை. யோவான் இங்கே எழுதும் போது ஒரு சில ஆழமான விஷயங்களை அங்கே எழுதுகிறார். ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற இயேசுவிடத்தில், ஆண்டவராக இயேசுவிடத்தில் ஆட்கள் அனுப்புகிறாங்க. மரியாள் மறுத்தாலும் இந்த மாதிரி உன்னுடைய சகோதரன் வியாதிப்படுத்த இருக்கான், அவனை வந்து நீங்கள் ஒரு விஷயம் அவனை வந்து பாருங்க, அவனை ஜெபித்தால் அங்கே ஒரு அற்புதம் நடக்கும் என்று நீங்கள் 11வதுல நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு அற்புதமான காரியத்தை அவர் செய்வது முன்பதாக கர்த்தர் அங்கே ஊழியங்களை ஆண்டவர் செய்து வருகிறார். இயேசுவிடத்தில் அந்த செய்தி வருகிறது. இயேசுவிடத்தில் அந்த செய்தி வந்த போது தேவன் அங்கே ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதை கேட்டோன்னே வசனம் சொல்லுகிறது, இன்னும் 2 நாள் கூடுதலாக அங்கே ஆண்டவர் இருக்கிறாராம். நீங்கள் வாசிக்கலாம். அது 11வது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. பட் அதுலேருந்து நான் அங்கே போகிறதுக்காக இதை நான் சொல்லுகிறேன். இன்னும் 2 நாள் கூடுதலாக இயேசு அங்கே இருக்கிறார். அங்கே மர்த்தாள் மரியாளோட வீட்டுக்கு ஆண்டவர் போகலை. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த வசனத்தில் அங்கே 2 நாள் கூட இருக்கிற வேலையில், இயேசு அங்கே ஊழியம் செய்திருக்க வேலையில் லாசரு அங்கே மரித்துட்டார். லாசரு அங்கே மரிச்சிட்டார். அங்கே இயேசு அதை ரொம்ப தீர்க்கமாய் அங்கே சொல்லுகிறார். 11வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை பாருங்க. சாரி 9 இல்லை, 14வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களை தன் சீஷர்களை நோக்கி லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏதுவென்றென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். இயேசு தீர்க்கமாய் சொல்கிறார். அங்க ஆண்டவருக்கு அந்த செய்தி வந்து சொல்றாங்க, வியாதியா இருக்கிறாங்கன்னு. ஆனா இந்த பகுதியில் ஆண்டவர் இன்னும் அங்க போகல, பெத்தானிக்கு போகல, மரியாள் மார்த்தா வீட்டுக்கு போகல. பட் he know that Lazarus was dead. லாசரு மரிச்சிட்டான் என்று
அவருக்கு தெரிய வந்தது. he know that. எல்லாம் அறிகிற தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சந்திக்கிறது முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலையை நம்ம கடந்து போகிறோம். அந்த நிமிஷம் தான் நமக்கு தெரியும் அந்த பிரச்சனை. ஆனால் அதுக்கு முன்பதாகவே கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் அதை அறிந்திருந்தும் அவர் போகிறதுக்கு தாமதமானுச்சு. அதுக்கு காரணம் இருக்குது. இதை வாசிங்க, இந்த வசனத்தை. அது மேலே இருக்கிற வசனத்தில் 5வது 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு, எதற்காக? தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக ஏதுவாயிருக்கிறது. வாசிங்க அடுத்து. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து அதனால மகிமைப்படுவார். அப்ப ஆண்டவர் சொல்றார் தீர்க்கமா, இது இந்த வியாதி மரணத்துக்கு கொண்டு போகாது என்று. ஆனா நம்ம 14வது வசனம் வாசிக்கிறோம். இயேசு அந்த ஆவியானவராக வெளிப்படுத்தி சொல்கிறார், he was dead, அவர் மரிச்சிட்டார். பாருங்க, சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நடக்கல, நடக்க போகுது. அதை கர்த்தர் அறிந்து இருக்கிறார். அந்த விஷயங்கள் நம்மளை சேதப்படுத்தாதபடி, அது தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படியாக அந்த பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும். நீங்கள் கடந்து போகிற சில சூழ்நிலைகள், பிரச்சனைகள் நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒருக்காக நடக்குது. இல்லை, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதற்காக, நீங்கள் கர்த்தருடைய கரங்களை பார்ப்பதுக்காக, தேவனுடைய அதிசயத்தை பார்ப்பதுக்காக, தேவகுமாரன் மகிமைப்படும்படியாக அவர் நாமம், அந்த பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும், அந்த சூழ்நிலைகள் உண்டாகும். நம்ம நினைப்போம் இது முடிஞ்சி, இதோட லைஃப் முடிஞ்சுன்னு. மரியாளும் மார்த்தாலும் அப்படித்தானே யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா இவர் ஊழியர் செய்கிற இடமும், இயேசு ஊழியர் செய்த இடமும், மரியாள் மார்த்தாள் பெத்தானியும் வேற இடம். அந்த பயணம் வேற. they are in the different place. ஆனால் இயேசு இங்க இருக்கிறாரு. பெத்தானில ஒரு பிரச்சனை நடக்குது. ஆண்டவர் வெளிப்பாடாய் சொல்லுகிறார், இந்த வியாதியானது மரணத்துக்குள்ள கொண்டு போகாது. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கடந்து போகிற சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள், நம்ம வாழ்க்கையில் எதிர்நோக்கிற சவால்கள் நம்மளை மரணத்துக்குள்ள கொண்டு போகாது, நம்மளை தோல்விக்குள்ள கொண்டு போகாது. அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையை கடந்து போவீங்களானால் திடன் கொண்டு பலமா இருங்க. திடன் கொண்டு பலமா இருங்க. நம்ம ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார். இயேசு ஜெயத்தை வைத்திருக்கிறார். அவருடைய நாம மகிமைப்பட அங்க இறங்கி உங்களுக்கு அற்புதம் செய்வார். இப்ப நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டவன 2 நாள் தாமதமாகுது. போட்டோம். அவருக்கு தெரியாம உன்னை he is omnipotence. Hallelujah. He is omnipresence. இயேசு அங்க தான் ஊழியம் செய்கிறார். ஆனா இங்க பெத்தனில அவர் இருக்கிறார். when they call upon Jesus, he is there. நீங்களும் அப்படிதான். உங்க பிரச்சனை தலைக்கு மேல சொல்லுவாங்கல்ல, பிரச்சனை தலைக்கு மேல போச்சு பாஸ்டர். இயேசுவை நம்பி வந்தவங்களை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். அவரை நம்பின பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கப்பட போக விட மாட்டார். பல வார்த்தைகள் கேட்கலாம், ஆனால் அவரை உண்மையாய் பிடித்து கொண்டவர்கள். வாசித்தோம் சங்கீதம் 145:18. அவரை பிடித்து கொண்டு அவரிடத்தில் நெருங்குகிறவர்கள், உண்மையாய் அவரிடத்துல போகிறவர்கள். இந்த மார்த்தாள் மரியாளும் ஆண்டவர் அதிகமாய் விசுவாசித்து நம்பி இருந்தவர்கள். கர்த்தர் அவர்கள் மத்தியில், அவங்க குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்கிறார். இட் வாஸ் லேட் டு ஹிஸ் ஃபேமிலி. மார்த்தாள் மரியாளுடைய குடும்பத்துக்கு இயேசு தாமதம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 4 நாள் தாமதம் ஆயிட்டது. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு 2 நாள். ஆனால் லாசரு அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு. இயேசு வந்து பெத்தனியில் சேரும் போது it was 4 days.
இயேசுடைய வருகை 4 நாள் தாமதம். குடும்பத்துக்கு அது லேட்டு. ஏன்பா லேட்டா வந்துட்டீங்க? But it was Kairos time to Jesus. இயேசுக்கு அது appointed time. அதான் ஆண்டவர் சீஷர்ட்ட சொல்றார், it was Kairos time for me to reveal my Father, the glory of my Father. என் அப்பாவோட மகிமையை வெளிப்படுத்துகிற நேரம். இயேசு அவர் தேவகுமாரனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற நேரம் வந்துட்டது. இன்னைக்கு உங்கள் லைஃப்ல கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதற்கு கர்த்தர் ஒரு நேரத்தை, ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பல சூழ்நிலைகள் வேதத்தில் இருக்கிறது. சீஷர்கள் மத்தியில் ஆண்டவர் அற்புதம் செய்தார். படகுல போறாங்க, புயல் அடிக்குது. And it was the time to reveal. இயேசுடைய வல்லமை வெளிப்படுத்துகிற நேரம். அந்த கடல் கொந்தளிப்பு, அலைகளை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். டுடே தேவன் உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை பேசுறார். சில பிரச்சனைகள் இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு பார்த்தா ஒரு பெரிய தலைவலி, பெரிய சூழ்நிலைகள். இன்னைக்கு அநேக வழியில் அந்த சூழ்நிலைக்கு, அந்த பிரச்சனை எல்லாம் கர்த்தர் ஏற்ற வேளையில் அவருடைய டைமில், அவருடைய நேரத்தில் அவர் செய்து கொடுப்பார். ஒன்றே ஒன்று தான் நாம் செய்யணும், விசுவாசத்தோட அவரை பிடித்து கொண்டு அவரோடு நிற்கணும், ஜெபிக்கணும் அதிகமாக. அதனால தான் சபையில் அதிகமாக ஜெப கூட்டங்கள். நீங்கள் நினைக்கூடாது, என்ன பாஸ்டர் வந்தா ஜெப கூட்டமே வச்சுக்கிட்டு இருக்கிறார், ஜெபம் என்று சொல்றாரு. இல்லை, when you pray, உன்னுடைய ஆவிக்குரிய நிலை உயரும் போது உனக்குள்ள தேவ மகிமை அனல் முட்டி எரிய ஆரம்பிக்கும். ஒரு ஃபயர் உனக்குள்ள எரிய ஆரம்பிக்கும். நீ சின்ன பிள்ளையா இருக்கலாம், வாலிப பிள்ளையா இருக்கலாம். when pray God hear you. கோலியாத் அடிக்க ஒரு சிறுவன் தாவீது போதுங்க. அவனுக்குள்ள இருந்த தேவன் மேல பற்றுதல், விசுவாசம். கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ எப்படி வர எனக்கு தெரியாது, நீ பட்டயத்தோட வா, உன் சேனையோட வா, but I come with my almighty God. அன்னை வாலிபர் பிள்ளைகள், உங்களோட கத்த நிற்கிறார். சபையில் ஒவ்வொரு பிள்ளைகளோட தேவன் இருக்கா. நீ கூப்பிடும் போது உன் ஜெபத்தை கேட்பார். கைரோஸ் டைம்ல வந்து நிற்பார். உன்னுடைய குறிக்கப்பட்ட நேரத்தில் தேவன் வந்து நிற்பார், உனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அதிசயத்தை செய்து லாசருவை உயிரோட கர்த்தர் எழுப்புகிறார். ஆண்டவர் செய்த அந்த மகிமையான காரியத்துக்கு என்ன ஈடுபடுத்த முடியும்? நம்ம வாழ்க்கையில மரித்து போன சில சூழ்நிலைகள் ஆண்டவர் தட்டி எழுப்பும் போது, உன் லைஃபை தட்டி எழுப்பும் போது, இதோ நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் மகளே மகளேன்னு சொல்லும் போது, உன்னை பேர் விட்டு கூப்பிடும் போது, என்னங்க ஈடு கட்ட முடியும்? nothing. தன் நேசித்த சகோதரன் மரித்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டான். It's almost 4 days delay. என்ன செய்ய முடியும்? இதே மாதிரி அற்புதம் 9 என்ற பட்டணத்தில் ஆண்டவர் சேர ஒரு விதவியுடைய மகனை அவனை அடக்கம் செய்து கொண்டு போகிறாங்க. அந்த பட்டணத்தை அங்கேயே கத்துற அற்புதம், அவனை உயிரோடு எழுப்புகிறான். இந்த இடத்துல தாமத 4 நாள் வாடை எடுத்திருக்கும். அது போட்டிருக்கு, இப்போ பேட் ஆட்டோஸ் ஒரு என்னது நாற்றம் எடுத்திருக்கும். இப்போ வந்துட்டீங்களே, கொஞ்சம் வெள்ளனையாக வந்திருந்தா உங்களுடைய நேசிக்கிற சகோதரனை காப்பாற்றிருக்கலாமே. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இயேசு ஜெபித்தா சுகமாகும். அற்புதங்களை பார்த்துருக்காங்க மரியாளும் மர்த்தாவும். என்ன விஷயங்க செத்து போன சூழ்நிலையில் இருக்குது? என்ன விஷயம் உங்களை தோல்விப்படுத்தி கொண்டு இருக்கிறது? தாவீதுக்கு ஒரு கல்லு போதும் அந்த கோலியத்தை அடிப்பதற்கு. நான் நம்புறேன் அந்த ஒரு கல்லு தேவன் மேல இருக்கிற விசுவாசமும் ஜெபமும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய மகிமை உனக்குள்ள பெருக பெருக அற்புதம் நடக்கும். யாரும் தடை செய்ய முடியாது. லாசருவர் அன்றைக்கு முடிஞ்சிருச்சு அவன் கதை என்று நினைச்சுப்பான். நான் அப்படி யோசிச்சேன். அவனுடைய மரணத்து மூலியமா அநேகர் பின்வாங்கி போயிருக்கலாம்.
ஏன்னா அந்த மரணத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சு அவன் உயிரோடு அநேகர் தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்தார். வேதம் போட்டிருக்கு. many have faith in God. இயேசுவை அநேகர் விசுவாசித்தார்கள், அநேகர் இயேசு பின்னால வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். ஆனால் அன்றைக்கு அவர் உயிரோடு எழுப்பப்படலாவிட்டால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படப்பட்டிருக்காது. அநேகர் பின்வாங்கி போயிருப்பார்கள். இவர் உண்மையான தெய்வம் இல்லை. ஏன்னா அங்கே சொல்லுகிறார், ஐ am the resurrection in the life சொல்றார். இயேசு சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் என்று சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற இயேசு சாதாரண தெய்வம் அல்ல. நீ வாய் நிறைய கூப்பிட்டு ஜெபிக்கிற இயேசு சாதாரண தெய்வம் அல்ல. இந்த உலகத்தில் கடைசி எனிமி, கடைசி சத்துரு யார் தெரியுமா? மரணம். வெளிப்படுத்தி காட்டுறாரு, மரித்து செத்து போயிருக்கிற இந்த கடைசி சத்துருவை நான் ஜெயிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யா, என்னதுங்க லைஃப்ல செத்து போயிருக்குது? என்ன செத்து கொண்டு இருக்குது? எதிர்காலமா? குடும்ப சூழ்நிலையா? பொருளாதாரமா? கர்த்தரை விட்டுறாதீங்க. நல்லா விசுவாசமா பிடித்து வாங்க. அவர் நம்மளை கைவிடுற தெய்வம் அல்ல. நீ விசுவாசிச்சான தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க. வைராக்கியம், ஒரு பக்தி வைராக்கியம் கொழுந்து விட்டு எரியட்டும் நமக்குள்ள. மர்த்தாலும் மரியாளும் ரொம்ப ஆண்டவரை நேசித்தவங்க. அவங்களை ரொம்ப உயர்த்தி ஆண்டவர் பேசுறார். அதான் 12வது அதிகாரத்தில் பார்க்க போறோம். இப்ப இயேசு அங்க மரித்து போன லாசரு உயிரோடு எழுப்புறார். ஒரு அற்புதம் செய்து அவங்கள்ட்ட காட்டுறார். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம லைஃப்ல தேவன் எத்தனோ ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் செய்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம உயிரோட வாழ்றது தேவன் கொடுத்த உயிருங்க, ஆண்டவர் செய்த அற்புதங்க. நான் உங்களை கேட்கிறேன், இதுக்கு மாறா நம்ம என்ன செய்ய போகிறோம் அவருக்கு? And how are you going to honor with the best gift? எப்படி அவரை பெஸ்டான ஒரு பரிசை கொடுத்து அவரை கனப்படுத்த போறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு நம்மளோட பேசுவாராக. நம்மளுடைய ஆவியோட பேசு, நம்ம ஆத்மாவோட கர்த்தர் பேசட்டும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். நமக்கு தீங்கு நடக்க ஆண்டவர் ஒரு நாளும் நினைக்க மாட்டார், விடவும் மாட்டார். நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லா நன்மைக்காகவே. ரோமர் 8:28 சொல்கிறது, எல்லா நன்மைக்கும் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா நன்மைக்கே நடக்குமா? எப்ப தெரியுமா பிரச்சனை? when you lacked in belief him, அவரை நேசிப்பதில், அவரை விசுவாசிக்கிறதுல ஒரு குறைவு உண்டாகும் போது, உன் பக்தியில ஒரு குறைவு உண்டாகும் போது, அதனால தான் கடந்த வாரம் 2 வாரமா நம்ம கொர்நேலியை பத்தி நான் நினைச்சேன். கொர்நேலியை பரிசுத்த ஆவியானவரோட சேர்த்து பேசலாம். பட் ஆண்டவர் இந்த காரியத்தை என்னிடத்துல பேசினதுனால இதை நான் உங்களோட பேசுகிறேன். கொர்நேலியை பத்தி பாருங்க. 2 வாரமாய் கொர்நேலியை பற்றி தியானித்தோம். தேவன் அவ்வளவு அதிகமாய் கொர்நேலி குடும்பத்தை நேசித்தார். ஈவன் தோ ஹி வாஸ் புறஜாதி, ஜென்டைல்ஸ் ஆயிருந்த போதிலும் தான் தேவனுக்கு பயந்து பக்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் தான தர்மங்களை செய்தான். அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். கர்த்தர் பரலோகம் அவனுக்கு நேராய் வந்தது. அங்க ஹேவன் அவனுக்கு நேராய் தேவ தூதன் மெசேஞ்சர் அனுப்புறார். ஆண்டவர் பேசுறார் கொர்நேலியோட. அதுக்கு வேண்டிய கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்தார். நீங்களும் நானும் அந்த பக்தியை விட்டுறக்கூடாது. கொஞ்சம் நல்லா வந்தோடனே டக்குன்னு அந்த இடத்துல தான் நீங்க கவனமா இருக்கணும். ஒரு பிளெஸிங் வந்தோடனே அப்பதான் இன்னும் 2 மடங்கு கூட ஜெபிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு விஷயத்தை பெற்றுக்கொண்டோன்னே அப்பதான் இன்னும் 3 மடங்கு அதிகமா ஜெபிக்கணும். தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அவங்க வாழ்ந்த இடம் ஒரு நரகம், பயங்கரமான இடம், சத்துருவுடைய இடம். But they spent time in prayer. அவங்க தேவனை விசுவாசித்து இருந்தார்கள். வேதம் சொல்கிறது 3 வேளை விடாம ஜெபிக்க கூடியவர்களாக இருந்தாங்களா. They pray without ceasing. சோர்ந்து போகாம ஜெபிக்கிறவர்கள். அல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க ஆண்டவர் தானியேலுக்கு செய்த அற்புதங்கள்.
தன் நண்பர்களுக்கு செய்த அற்புதங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கும் பல சவால்கள் முன்னுக்கு இருக்கலாம், உங்களுக்கு எனக்கும் பல பிரச்சனை முன்னுக்கு இருக்கலாம். ஜெபிக்கிறதை விட்டுறாதீங்க, கர்த்தரை தேடுவதை விட்டுறாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்மளை பின்தொடர ஆரம்பிக்கும், நம்மளை நிரப்ப ஆரம்பிக்கும்ன்றதை நிச்சயம். when you are lacked, எந்த இடத்துல ஒரு அசட்டை உண்டாகிறதோ, எந்த இடத்துல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கிறோமோ, அந்த நேரம் தான் பிசாசு திருட வரும்போது சொல்லிட்டு வர மாட்டான். ஹலோ ஜோவே சார், இன்னைக்கு உங்கள் வீட்டில் நான் வந்து திருட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர மாட்டான். சரியா? சந்திரமதி, வீடை பூட்டி வை, நான் இன்னைக்கு ராத்திரியில் வரப்போகிறேன், சரி வீடை திறந்து வை, இன்னைக்கு நைட்டில் நான் வரப்போகிறேன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா சந்திரமதி வீடு எப்போதும் திறந்து தான் இருக்கும், திறந்த வாசல், அது பரலோகம். நீ காலையில் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்த கவனம், சில கைங்களை வெளியாக இருக்கு, வீடை லாக் பண்ணி வை, தனியாக இருக்கிற சண்டே ஸ்கூலுக்கு வரும்போது லாக் பண்ணி வை, எப்போ எவன் பூருவான்னு தெரியாது. ஏன்னா காலையிலே ஒரு பைக் போணுச்சு, அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டே, அப்படியே அந்த கண் பார்வை நமக்கு தெரியாதா? எத்தனை பேரை பார்க்குறோம், எவ்வளோ உண்மை இருக்குது கண்ணில், எவ்வளோ பொய் இருக்குது, எவ்வளோ சேட்டை இருக்குது, என்ன மாதிரின்னு கண்ணை பார்த்தா தெரியாதா? அதனால தானே பேதுரு சொல்கிறான் அந்த சப்பானை பார்த்து, லுக் அட் மை ஐ, என் கண்ணை பாரு அப்படின்றான். என்ன பாரு? திருடன் எப்போ வருவானே தெரியாது. நைட்டில் வருவான், பகல்லே வருவான். அன்றைக்கி ஒரு நியூஸை பார்த்தேன், வெளியூரில் எல்லாம் நகை கடையில் ஒரு பெரிய கூட்டம், நகை கடையில் பூந்து பெரிய கூட்டம், யாரை தான் போலீஸ்காரன் பிடிப்பான்னு தெரியாது, ஒரு 20 பேருக்கு மேலே நகை கடையில் பூந்து எல்லாம் எம்புஷ் பண்ணிட்டாங்க, உடச்சி எல்லாத்தையும் திருட்டாங்க. யாரை பிடிக்கிறது, எப்போ பூருவான்னு தெரியாது திருட. நீங்கள் அசட்டையாக இருக்கும் போது, நீங்கள் சோர்ந்து போயிருக்கும் போது, டயர்டாகி ரொம்ப டயர்டாக இருக்குது பிரதர், இன்னைக்கு வரல சேர்ச்சிக்கு, கேர்ஃபுல், அப்போ தான் வருவான். எங்கள் வீட்டில் ஒரு எலி பூந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் அப்பயே சொன்னேன், பாரு இந்த எலி இதில் தான் பூந்து வருது, எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், நான் சொல்லிட்டேன். அசட்டையாக இருந்துட்டாங்க, வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. வந்து பைபிள் காலேஜில் ஆன்லைனில் ஓடுது, பிரச்சனை இல்லை, நீங்கள் கேளுங்க. பைபிள் ஸ்கூலில் வந்தாச்சு, டயர்டோட டயர்ட், மூச்சு வேறு பிடிச்சிக்கிருக்கு, அதோட சேர்ந்து ஏன்னா எலி வாடை அடிக்குதான். எலி உள்ளுக்கு என்னது என்னமோ போட்டு வச்சுட்டு போயிடுச்சே. சுத்தம் மறுநாள் பார்த்தா மறுபடியும் வந்துருச்சு. நான் சொல்ல வேறு இதில் தான் வந்திருக்குன்னு. அவங்க அன்பு மக வந்தோடனே, அம்மா எலி இதுலேருந்து பூந்துருச்சுமா. இன்னைக்கு வரும்போது அது மூடி இருக்கு. ஏன் திருப்பி அதில் வந்துடக்கூடாது? கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். பல நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகள் பார்த்தீங்களா செட்டில் பண்ணிடுவீங்க, போயிட்டே இருக்கும், வண்டி நல்லா தான் போயிருக்கும், திடீர்னு பார்த்தா மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும், திடீர்னு பார்த்தா மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும். எங்கேயோ ஒரு பிரச்சனை, எங்கேயோ ஒரு சிக்கல். பி கேர்ஃபுல். அந்த சோர்ந்து போய் அந்த டயர்ட்டில் இருக்கும்போது, ஸோ அப்படியே என்னது அசட்டையாக இருக்கும் போது, லேக் பண்ணும் போது சத்துரு உள்ள பூந்துருவான். உங்களுடைய இருதயத்திலையும் அப்படி தான் பிசாசன். ஏன் அநேக வேலை சோதனைக்காரன் நம்ம உள்ள பிந்தர்றான் தெரியுங்களா? பைபிள் படிக்க சோம்பேறி, சோர்ந்து போயிடுறான். பைபிளை படிப்பாக, பைபிள் படிப்பான் 365 நாளும் அப்பா சொல்லுவார், அம்மா சொல்லுவாங்க, பிள்ளைங்க கேட்கறது. அப்புறம் பார்த்தாக்கா சிக்கிரும் பிரச்சனை. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு விஸ்டம் கொடுத்துருக்கிறார். நீங்கள் அதை கொஞ்சம் யூஸ் பண்ணால் போதும், கர்த்தருக்குள்ள வேற லெவலில் வந்துடுவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. தாவீது ராஜாவை கண்டி அந்த ஒரு அழகு பார்த்தார். பிகாஸ் ஆஃப் இஸ் ஒபீடியன்ஸ், இஸ் வர்ஷிப், இஸ் அவன் அன்னிதினமும் தேவனை துதிக்கக்கூடிய ஒரு மனுஷன். 37வது வயதில் கொண்டு ஆண்டவர் பாடிட்டார். நம்ம லைஃப்பில் எங்கேயோ நிற்க வேண்டியவங்க இன்னமும் இப்படியே நின்றுட்டு இருக்கிறோம். வளர வேண்டியவங்க வளராம இருக்கிறோம்.
அல்லேலூயா. சோதித்து பாருங்க. ஆண்டவர் இந்த அற்புதம் செய்திருக்கிறார். அவங்களுக்குள்ள ஒரு இழந்து போன நம்பிக்கை மறுபடியும் வந்துருச்சு. துக்கம் சந்தோஷமா மாறிடுச்சு. அல்லேலூயா. துக்கம் சந்தோஷமா மாறிடுச்சு. மறுத்தால் மரியாதை விட்டா ஒரே கண்ணீர் அழுக. இயேசு வந்தோட அற்புதம் செஞ்சார். லாசருவே வெளியே வான்னு அதட்டின போது லாசருக்குள்ள உயிர் வந்தது. நாடி நரம்புகள் மறுபடியுமாக அனல் மூட்டப்பட்டது. He became life. உங்க வீட்டில் துக்கம் துயரம் உண்டாகிருக்கலாம். கர்த்தர் வந்துட்டார்னா, இயேசு வந்தா நிச்சயமாய் துக்கம் துயரம் எல்லாம் சந்தோஷமாய் களிப்பாய் மாறும். அல்லேலூயா. அவரை போல நல்ல தேவன் இல்லை. ஆமென். அல்லேலூயா. நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இன்னும் நான் பிரசங்கத்துக்கு போல. அந்த துக்கம், மரியாளும் மர்த்தாளுடைய துக்கம் சாதாரணது இல்லை. இயேசுவே அழுகிறாராம். இந்த பைபிள்லயே ஒரு சுருக்கமான வசனம் இருக்குது, ஒரு சின்ன வசனம். யார் சொல்ல முடியும்? இயேசு கண்ணீர் விட்டார். எந்த இடத்துல இருக்கு? கமான் சீக்கிரமா, எந்த இடத்துல இருக்கு? இயேசு கண்ணீர் விட்டார். சொல்லுங்க. 11:35 Jesus wept. அவன் கூகுளில் தட்டி தேடுறானுங்க, கண்டுபிடிக்க முடியல. அதுக்குள்ள பைபிள் டிக்ஷனரி சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நியூ ஜெனரேஷன் டக்குன்னு போனா கூகுள் ChatGPT. ஆனால் பழைய மைண்ட் எல்லாம் இங்க இருந்து தான் சொல்லும். ஆமென். ஒரு தெரியுமா, இயேசுவே அழுக வச்சுட்டாங்க மரியாளும் மர்த்தாளும். அப்போ அந்த துக்கம் எப்படி இருந்துக்கும் அந்த வீட்டில்? கமான் see அந்த வார்த்தையை பாருங்க. 32வது வசனத்துல பாருங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் அழுகுறோம். இயேசுவே நீங்க இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படி. ஆனா இன்னைக்கு இயேசு நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் தான் சொல்லி இருக்கிறாரு, நான் உங்கள் கூடனே இருப்பேன், உங்களை நான் விட்டு போக மாட்டேன், உலகம் முடியும் சதா காலமும் நான் உன்னோட இருப்பேன்றான். ஐ ஆல்வேஸ் வித் யூ. இமானுவேல். நம்ம சபை பேர் இமானுவேல். கர்த்தர் நம்மோட இருக்கிறார். ஆனால் இருந்த போதிலும் கேள்வி உண்டாகிறது. தட் இஸ் a question. நீங்கள் இங்கே இருந்திருந்தா அப்படின்னா நீங்கள் இங்கே இல்லை. many times that is what we say. நம்ம பயணிக்கும் போது ஆண்டவர் நம்ம காடியில் வராரு. நீ விளையாட போகும்போது அங்கே ஆண்டவர் வராரு. நீ தனியாக இருக்கும் போது இயேசு உன்னோட இருக்கிறார் அங்கே. பட் ஸ்டில் வி ஆர் சேயிங் தட் ஐ எம் அலோன். நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு நீ யாரும் இல்லை அப்படின்னு. வாசிமா 33. தொடர்ந்து. அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். ஆண்டவர் அவங்க அழுதோன மரியாள் மார்த்தா அழுகிறாங்க. அங்க கூடின யூதர்கள் எல்லாம் அழுகிறாங்க, உறவினர்கள். ஆண்டவனால தாங்க முடியல. நீ அழுகிறத ஆண்டவர் தாங்க முடியாதுமா. அல்லேலூயா. உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் ஆண்டவர் அதை ஆனர் பண்ணுவார். உன்னை யாராவது கண்ணீர் சிந்த வைத்தாலும் அவர் அங்க இறங்கு உனக்காய் நியாயம் விசாரிப்பார். crowd அழுவுது, ஆண்டவரால தாங்க முடியல. கேட்கிறாரு, சலனத்தை எங்க வச்சிருக்கீங்க, பாடி எங்க வச்சிருக்க? நான் போறேன் இப்ப. நான் ஐ வாண்ட் டு see that. எந்த இடத்துல அடக்கம் பண்ணீங்க சொல்லுங்க, என்னை கூட்டு போங்க என்றார் ஆண்டவர். பிரச்சனை தலைக்கு மேல நம்மளை வாட்டி எடுக்குது. சில வேலையில் சில பிரச்சனைகள் வயசை பார்த்து வராதுங்க. அக்கா தங்கச்சி அம்மா
என்னது? வயசை பார்த்து பிரச்சனை வராது. யங்கா இருந்து சந்திக்கிற நேரத்தில் உள்ள பிரச்சனை வயசானோட வரும். மணி அங்கிள் மாதிரி இருக்கும்போது ஒரு பிரச்சனை வரும். ஜொவேஷன் மாதிரி இருக்கும் போது பிரச்சனை வந்து அவன் அடிச்சு பட்டையை கழட்டி இருப்பான். ஏங்கிட்டியா நீ வரன்னு ஓகி ஒரு அறை விட்டுருப்பான் பிரச்சனையை பார்த்து. ஆமா தானே? யா யங்ஸ்டர்ஸ். ஆனால் நம்மளுடைய திராணிக்கு மேலே வர்றது போல இருக்கும் பிரச்சனை. திராணிக்கு மேலே சோதிக்கப்பட மாட்டாய். எல்லாத்துக்கும் ஆண்டவர் வசனத்தை வச்சிருக்கிறார். நீங்கள் நினச்சிங்களா என்னுடைய வயசுக்கு மேலே பிரச்சனை வந்துச்சுன்னு? இல்லை, உன் திராணிக்கு மேலே நீ சோதிக்கப்பட மாட்டாய். உன் பலத்துக்கு மேலே நீ சோதிக்கப்பட மாட்டாய். அவங்க அழுகிறாங்க. நான் அதான் யோசித்தேன், நம்ம கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வடுமானால் கர்த்தர் உங்களுக்காய் அங்கே இறங்குவார். நியாயம் விசாரிக்கிற தேவன் நம்ம ஆண்டவர். உன் துக்கம் துயரத்தில் தேவன் அங்கே இறங்கி உன்னோட நிற்பார். மறுத்தால் மரியாளோட கர்த்தர் தாமதமாயிட்டது. கர்த்தர் ஆனால் இறங்கி வந்தார். அங்கே அவங்க கூட நின்றார். எந்த இடத்துல நீங்கள் பேரி பண்ணீங்க? ஆண்டவர் அங்கே கேட்குறார், யூ ஹேவ் பேரி. எந்த இடத்துல நீங்கள் எந்த கல்லறையில் கொடி புதைச்சி வச்சிங்க? அவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்தா நல்ல ஆழமாக நோண்டி பெரிய கல்லை எடுத்து திறந்து அப்படியே குகையை எடுத்து உள்ளே கொண்டு வச்சுட்டாங்க. கட்டி எல்லாம் கட்டி யூதர்கள் பிரகாரமாக கலாச்சாரம் பிரகாரம் கட்டி உள்ளே கொண்டு வைத்துட்டாங்க. எதுவுமே ஆண்டவருடைய வல்லமைக்கு ஈடா நிற்க முடியாதுங்க. உன் பிரச்சனை தேவனுடைய வல்லமைக்கு ஈடா நிற்கவே முடியாது. I just encourage you today. ஆண்டவருடைய நிறைய வாக்குத்தத்தம் வந்திருக்கு. அந்த வாக்குத்தத்துக்கு பாத்திரமாய் நடந்து கொள்வோம். அதுக்கு வேண்டிய விதைய, அந்த விதைக்கு வேண்டிய ஒரு நியூட்ரிஷன்ஸ் என்னது, அதுக்கு வேண்டிய what do you call அந்த சத்து இல்லை, என்னது, உரம். உனக்கு பெற்ற வாக்குத்தத்த வார்த்தைகளுக்கு நீங்கள் தான் உரம் போடணும். உங்கள் ஒரு மரத்தை நட்டிங்கன்னா நீங்கள் தான் உரம் போட்டு தண்ணி ஊற்றணும். சில வேளையில் நம்ம அடுத்தவங்களை ஊற்ற சொல்லுவோம், ஐயா தண்ணி ஊற்றிரியா? அவன் ஊற்றவே மாட்டானுங்க. செடி காஞ்சி போய் கிடக்கும். ஐயா உரம் போடுறியா? உரமும் போட மாட்டாங்க, செடியும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட இல்லை, உங்கள் விஷனை, உங்கள் ட்ரீம்ஸை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை நீங்கள் அதை ப்ரீசர்வ் பண்ணணும். நீங்கள் தான் உரம் போடணும். நீங்கள் தான் அதுக்கு தண்ணி ஊற்றணும். ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கணும். அவன் சரிதானே? இன்னைக்கு அநேக வேலை நம்ம கேட்டுட்டோம். வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, உன்னை ஊழியக்காரனா ஆக்குவர் சொல்லிட்டாரு. என்ன செஞ்ச நீ? என்ன செஞ்ச? அதுக்கு வேண்டிய ஆயத்தங்கள் செய்தியா? பெற்றோர்கள் அதுக்கு வேண்டிய ஆயத்தங்கள் செய்வதற்கு வேண்டிய வாசலை உண்டு பண்ணி கொடுத்தோமா? உங்க பிள்ளைகளுக்கு என்ன ப்ராமிஸ், என்ன வாக்கு தத்தம், என்ன தீர்க்க தரிசனம் வந்தாலும் பெற்றோர்கள் நீங்க உங்களுக்கு தெரியணும். அதை நான் எப்படி தெரியுமா கற்றுக்கிட்டேன்? எங்கள் அம்மா கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். நான் தான் குடும்பத்தை ரசிக்கப்பட்டேன். சபைக்கு போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் அம்மா கிட்ட சொல்லி என் தம்பிகளெல்லாம் கத்திற்குள்ளே நடத்தி கொண்டு வந்தேன். அப்போ ஒரு நாள் அம்மா சர்ச்சில் இருக்கும்போது தீர்க்க தரிசன வார்த்தை எனக்கு வந்தது. ஒரு ஊழியக்காரர் கூப்பிட்டு வைத்தார், உன் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். 21 வயசுலலாம் வந்துருச்சு வார்த்தை. அப்போ அம்மா சபையில் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அங்கே அவர் அழைப்பை வச்சுட்டார். அம்மா சொல்லுவாங்க, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிற, நீ அதுக்கு வேண்டிய ஆயத்தங்கள் செய்யணும். 21 வயசு எப்படி இருப்போம்? ஜாலியா அப்படிதான். அப்புறம் காதல் வேற வந்துருச்சு. அடேங்கப்பா சிரிப்பப்படுறா, இப்போ தாண்டா சிரிப்பே நல்லா இருக்கு. போக காதல்னு சொன்னாலே அவர் என்னாச்சு, வேலை வீடு வேலை செய்யணும். அப்போ எங்கள் பாஸ்டர் கூப்பிட்டு கேட்டார், முதல் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு
இது எங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல? பாபு முதல்ல நான் கல்யாணம் பண்ணிடுறேன், அப்புறம் ஊழியத்துக்கு வரேன். எங்கேயோ கேட்ட மாதிரி கதை அன்றைக்கி நான் கிளாஸில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன் ஆமாம் தானடா, என்னோடையும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. என் கிளாஸில் இருக்கிறான், படிக்கிறானுங்க. அப்போ அப்புறம் போணுச்சு, கல்யாணம் பண்ணிட்டேன். மீனாக்கா ரொம்ப கவனமாக கேட்குறீங்க. ஓடுது. அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்குது. கல்யாணம் பண்ணிட்டேன். அப்புறம் ரேச்சல் பிறந்துருச்சு. ரேச்சல் பிறந்த எங்கள் அம்மா சொல்கிறாங்க, டேய் நீ ஊழியத்துக்கு போகிறேன்னு கல்யாணம் பண்ணிட்டேன், சரி இப்போ எப்படி ஊழியத்துக்கு போகிற? எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கா ஐயோ இவங்க வேற ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு குத்துது அப்படி சுருக்குன்னு. ஊழியம் அழைப்பு பெற்றவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க. எல்லாம் பெற்றோர்களும் உங்கள் பிள்ளைகளை அதுக்கு நேராக நீங்கள் வளர்க்கணும். எந்த படிப்பு கொடுங்க, கொடுக்காட்டினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவரோட அழைப்பு வாழ்க்கையில் வந்துட்டா அதுக்கு ரொம்ப 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 முக்கியம் கொடுங்க. ஏன்னா அந்த அழைப்பு மூலியமாக, அந்த ஊழியத்து மூலியமாக பல லட்சம் ஜனங்களை ஆதாயப்படுத்தி உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே நடத்துவாங்க. ஒரு சவுல் ரட்சிக்கப்பட்டு பவுலா மாறினோன்னே 13 நிருபத்தை எழுதுறாரு. பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை ரட்சிப்புல நடத்துறார். புற ஜாதிகள் எல்லாம் கர்த்தருக்குள்ள கொண்டு வரா. நம் பிள்ளைகள் அப்படிதாங்க. வேற என்ன வேணும்? சம்பாரிச்சும் பிரச்சனை மேல பிரச்சனை வந்து அந்த சம்பாதிக்கலாம் போயிருது. சம்பாரிச்ச சோப்புல போட்ட பாக்கெட் வாட்டர் கீழே போச்சு. திருப்பி காலையில் சோப்புல காசை விட்டா காணா. ஏன்னா எங்கேயோ வழியில் விழுந்துருச்சு. ஏன்னா பாக்கெட்டு அந்த மாதிரி ஒரு டீப் எனக்கு விழுந்திருக்கு. சோப்பு ஓட்டன்னு நான் பார்க்கல. ஆனால் இவ்வளோ பெரிய ஓட்டை சோப்பு உள்ளிக்க ஓட்ட விழுந்துருச்சு. ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் பிள்ளைகள் கிடைச்ச வாக்கு தத்தங்களை நீங்கள் அப்படியே விலையேற பெற்றதாய் பார்த்து அந்த பிள்ளைங்களை கைட் பண்ணி கொண்டு வரணும். நீங்கள் பார்க்கணும் உங்கள் பிள்ளைகள் ஊழியம் செய்வதை. கர்த்தர் நல்லவர். அந்த அழுகைக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அவங்க அழுகிறத பார்த்து ஜீசஸ் வெப், இயேசு அழுகிறார், என் தேவன் அழுகிறார். அங்க எந்த இடத்துல அவனை புதைச்சிங்க, அவங்க கூட்டு போங்க என்னன்னு கர்த்தர் சொல்றார். உன் பிரச்சனை கிட்ட ஆண்டவர் போய் உன்னை விடுதலையாக்குவார். உன் பிரச்சனை எந்த இடத்துல நீ அடையாளம் கொள்ளு. எந்த இடத்துல லாசருவை புதைச்சாங்களோ அங்க கூட்டிட்டு போறாங்க. லாசருவை உயிரோடு எழுப்புறார் கர்த்தர். Where is your problem today? அந்த இடத்துல இயேசு வந்து உனக்கு நிற்பார். அழுகிறீங்களா? கவலையா? துக்கத்தோடு இருக்கிறியா? உன் பிரச்சனை மத்தியில் இயேசு அங்க நிற்பார். அவரை தாண்டி தானே போக முடியும் எதுவுமே. கர்த்தர் லாசருவை உயிரோடு எழுப்புற காரியத்தை நம்ம பார்த்தோம். ஆமென். அன்றைக்கு உயிரோட எழுப்பினார் லாசரு. அதுக்கு பிராச்சித்திரமா, அதுக்கு அந்த உயிரோட எழுப்புனதுக்கு அங்கே இடத்துல மறுத்தால் மரியா லாசரெல்லாம் சேர்ந்து ஒரு செலிப்ரேஷன் செய்கிறாங்க. ஒரு செலிப்ரேஷன், கொண்டாட்டம் உண்டாகிறது. அந்த கொண்டாட்டத்தில் மரியாள் செய்த அற்புதமான விஷயங்கள். ஹல்லேலூயா. விலையேற பெற்ற என்னது பரிமள தைலத்தினால இயேசுவை அப்படியே குளிப்பாட்டுறாங்க. இயேசு அப்படியே அவங்க என்னதான் என்ன எப்படி போட்டிருக்காது? 12வது அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நௌதம் என்னும் தைலத்தில் ஒரு இராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி, இயேசுடைய பிரவி வந்தா உங்களுக்கு வந்துச்சா? யாருக்கும் வரலையா? வந்துச்சா? அது ஃபீல் வந்துச்சா? ஏதாச்சும் ஐயோ இவ்வளவா ஃபீல் தட். இதுதான் நான் அப்போ வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, டேய் நீ பெஸ்ட்டை கொடுத்துருக்கணும். ஆனால தன் மகனை கொடுக்கும் போது, சாமுவேலை கொடுக்கும் போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? முதல் குமாரன், the first son, the promised son,
கொடுக்கும்போது ஆலயத்தில் கொண்டு ஏணி இடத்துல விடும் போது வலிச்சிருக்கும், அழுத்திருப்பாங்களே, எப்படி அழுதுருப்பாங்க. இப்போ சம்டைம் நம்ம பிள்ளைகளை நம்ம தூர தேசத்துக்கு போகும்போது எப்படி இருந்திருக்கும், அதை நீங்கள் கொடுக்கும் போது அதோடைய பிளெஸ்ஸிங் என்ன தெரியுமா? ஹெவன்லி பிளெஸ்ஸிங் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை தான் நம்ம அடுத்த வாரத்தில் கண்டினியூ பண்ண போகிறோம். ஆமென். இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அடுத்த வாரத்தில் வரும்போது இந்த 12வது அதிகாரத்தோடைய அதோடைய வெயிட் என்னன்னு உங்களுக்கு புரியும். ஒரு 5 விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை நான் அடுத்த வாரத்தில் பேச போகிறேன். இப்போ 12வது அதிகாரத்தோட வெயிட் என்னன்னு உங்களுக்கு ஒரு அளவு தெரிஞ்சிருக்கும். மரித்து போனவன் தன் சகோதரனை உயிரோடு எழுப்பினபடினால அதுக்கு அவங்க செய்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? கொடுத்த ஆஃபரிங் என்ன தெரியுமா? 1 வருஷத்துடைய விலை மதிப்பு உள்ள பரிமள தைலம். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். கிவ் த பெஸ்ட். நீங்களும் நானும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் விதைக்கிறோம். சபைக்கு நிறைய தேவை இருக்குது. ஆனால் இங்கேருந்து ஒரு நாளும் நான் அது சொன்னதில்லை. சாந்தி கேட்பாங்க, சொல்லுவாங்க, சாந்தி சிஸ்டர் சாந்தி, பாஸ்டர் பாஸ்டர் கவலையப்படாதீங்க, அவர் இருக்காரு, கர்த்தர் சந்திப்பார். விதைக்க விதைக்க உன் குடும்பத்தை ஆண்டவன் மேன்மைப்படுத்த அழகு பார்ப்பார் பாரு. உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு பிளெஸ்ஸிங்கும் வேற லெவலில் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், எத்தனை ஆண்டு டிலேவாயிருக்கும் அத்தனை ஆண்டும் சேர்த்து மொத்தமாக வரும். அதுதான் தேவன் செய்கிற பெரிய விஷயம். ஆமென், அல்லேலூயா. எதிர்பார்க்க மாட்டோம். ஒரே ஒரு டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கும்போது என்னுடைய அவான்சா காடி வச்சுருந்து நான் அதில் தான் பிள்ளைங்கள்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருப்பேன். அப்போ தான் ஜிராந்தூர் ஊழியெல்லாம் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. ஊழியம் செய்கிறத பார்த்து இந்த இனோவா காடி நான் வாங்கவே இல்லை. எனக்கு ஊழியத்துக்கு கொடுத்தாங்க பிளெஸ்ஸிங் 40,000 வெள்ளிக்கு அவங்க வாங்கி, அந்த மனுஷன் எனக்கு, பாஸ்டர் நீங்கள் அவான்சா ரொம்ப சின்னது, எதுவும் ஒன்று ஆச்சுன்னா ரொம்ப சேதம் உண்டாயிரும் சொல்லி அந்த காடியை பாய்க்காதுங்க, இந்த பெருசை பாய்க்கன்னு சொல்லி எனக்கு ஊழியத்துக்கு கொடுத்தா. இன்றைக்கி அது சபையோட ஊழியத்துக்கு உழைச்சிக்கிட்டு இருக்குது. அதோட தேவைகள் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு தான் இருக்குது. ரோடெக்ஸு, இன்சூரன்ஸு, டயர் மாற்றுறது, பழுதுகள் வந்துக்கிட்டே இருக்குது. கர்த்தர் சந்திக்கிட்டே இருக்கிறார். சர்ச், நீங்கள் நம்ம சபையில் நீங்கள் விதைக்கிற ஒவ்வொன்றும், நம்ம சேர்ந்து இந்த விதைக்கிற இந்த நிலத்தில் விதைக்கிற ஒவ்வொன்றும் ஏற்ற நேரத்தில் அறுவடை வரும். அதில் எந்த சந்தேகமே இல்லை. சந்தேகப்படாமல் விதைங்க. அதிகமாக விதைக்கிறவர்கள் சொல்லுங்க, அதிகமாக அறுவடை செய்வார்கள். ஆமென், அதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரத்தில் இந்த தலைப்போட காரியத்தை ஆனரிங் ஜீசஸ் வித் அவர் பெஸ்ட் அப்படின்னு. லீவ் எடுத்துட்டீங்களா இழந்துருவீங்க. இதை லீவ் எடுக்காமல் வாங்க. கர்த்தர் ஆசீர்வாதம். அப்படியேக்காம எழுந்திருந்து ஜெபிக்கலாம், முடிச்சிடலாம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஒரு புது பாடலோட நான் ஜெபித்து நம்ம முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்க ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த பிரசன்னம் எங்கேயும் கிடைக்காதுங்க. வீட்டுக்கு போனோன்னே அதே செவரை தான் பார்க்கணும், அதே டிவி தான், அதே முகங்கள், அதே காடி, அதே ஒய்ஃபு, அதே ஹஸ்பண்டு, அதே தான் பார்த்துடுவோம். ஆனால் இங்கே தேவ தூதர்களை பார்க்க, தேவ பிரசனத்துக்குள்ளே கழிக்கிற இந்த ஸ்லாக்கி எங்கேயும் கிடைக்காது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த புது பாடலை ஒன்றை பாடி நாம் ஜெபித்து ஹல்லேலூயா. இன்றைக்கு கேக் கட்டிங் இருக்குது. பர்த்டே பாயெல்லாம் யாரும் பேராதீங்க. உங்களை நான் ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறோம். ஆமென். விவரிக்க முடியாத ஓ எஸ் லோ தெரிந்தவங்க சேர்ந்து பாடுங்க. நாம் ஜெபித்து முடிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத கைராஸ் அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத
அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவர் நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடி. That's beautiful Jesus. அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினீர், தாங்கினீர் ஐயா, உயர்த்தினீர், என்னை தப்பு வைத்தீரே. தேவ கரம் நம்மளை தாங்கி நடத்தட்டும். பாடுவோமா? ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்பு வைத்தீர். ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தகுதி இல்லாத நம்மளை இந்த உயர்வுகளுக்கு எனக்கு தகுதி இல்லையே. கிருபை நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. இரண்டாவது சரணத்தை அப்படியே நம்ம பாடலாமா? துவங்கினதை முடிப்பேன். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கர்த்தர் துவங்கினாரோ, எதை ஆரம்பித்தாரோ அதை முடிக்கிற காலங்கள் நிச்சயமாகவே வந்திருக்கு. அதை வந்து கொண்டிருக்கிறது. உங்களை ஆசீர்வதிக்க என் வல்லதே உன்னுடைய கரம் நிரப்புமாக. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் இருக்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியும். தடைகள் சொல்லுங்க விசுவாசத்தோடு. ஆமென், ஆமென். தாமதமானாலும் அது நன்மையாய் முடியும். தடைகள் வந்தாலும் அது நன்மையாய் இருக்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் நீ நல்லவரே, நன்மை செய்தவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீங்க நல்ல இயேசு நல்லவர், உம் கரங்கள் என் ஆதாரமே. அப்படியே ஜெபத்தோட விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவர். ஆமா,
வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. தகப்பனே நன்றி. இந்த மாலை வேளையில் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்பவரே, உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாள் வரையும் எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி. மரியாள் மர்த்தாளுடைய இல்லத்தில் செய்த களி கூறுதலுக்காய் ஸ்தோத்திரம். அந்த மகிமையான காரியங்கள், அந்த அற்புதமான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், சபையில், சமுதாயத்தில் இன்னும் இப்படியாப்பட்ட நன்மைகள், அற்புதங்கள் நடந்து உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு கரவொலி கொடுப்போமாக.